இன் சம் இது சில பிஸ்னஸில் வந்து எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட், ஆட்டோமொபைல் இதெல்லாம் ஃபைனான்ஷியல் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா வாங்குறவனையும் நீ ஃபைனான்ஸ் பண்ணணும். காருக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னா நீ காரே விற்க முடியாது. டூ வீலர் லோனில் கொடுக்கலன்னா ஆள் கிடையாது. ஸோ தி ஃபைனான்ஷியல் பிகம்ஸ் அ வெரி கீ பிளேயர். ரொம்ப முக்கியமான ஆமாம். ஸோ ஒரு பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சி செக்டர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கன்சூமர் குட்ஸு அதெல்லாம் விற்கவே முடியாது. ஏன்னா இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் தான் ஃபோன் வாங்குவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் தான் பைக் வாங்குவான், டிவி வாங்குவான், வாஷிங் மிஷின் எல்லாமே இன்ஸ்டால்மெண்ட் தான். ஓ வெரி. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த கன்சியூமர் கம்பெனியும் இந்த என்பிஎஃப்சியும் ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அவாக்குள்ள. அப்போ தான் இந்த கஸ்டமர் கிட்ட நம்பிக்கையான கஸ்டமர் கூடமா இல்லையா? நான் இந்த கன்சியூமர் கொடுக்குற கம்பெனி எல்லாம் கஸ்டமர்லாம் கிளைண்ட் எல்லாம் ஃப்ராடாக இருந்தால் இவனை அந்த ஒயிட் குட்ஸே விற்க மாட்டோம். ஸோ இந்த ஒயிட் குட்ஸும் இன்னும் கஷ்டம். யூ ஹவ் டு செல் டு அ டீலர் அண்ட் டீலர் வில் செல் டு தி கிளைண்ட். ஸோ அந்த கம்பெனியும் ரிலையபிளாக இருக்கணும், ஃபைனான்ஷியலும் ரிலையபிளாக இருக்கணும், டீலர் ஹூ பிக்ஸ் தி கிளைண்ட் வேல்யூபிளாக இருக்கணும். கரெக்ட். ஃபுல் செயினே அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் அமேசான் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, அமேசான் இஸ் காட் இட்ஸ் ஓன் என்பிஎஃப்சி, அவனே ஃபைனான்ஸ் கொடுக்க பார்க்குறான். அதனால தான் என்பிஎஃப்சி வசந்த் மாதிரி கம்பெனிலாம் சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் கோயிங் அண்ட் பூர்விங் அதெல்லாம் சர்வைவ் ஆகிறதுக்கு காரணமே இதெல்லாம் ஃபைனான்ஸில் விற்கிறது. அதனால தான் ஆப்பிளே இப்போ கார்டு கம்பெனியோட டைப் பண்ணி ஃபைனான்ஸில் தரோம்.